டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரனுடைய மேட்மேன் தியரி என்று கூறப்படுகின்ற பைத்தியக்காரத்தனமான உத்தியானது இந்த போர்க்களத்தில் வெற்றியை தருமா இல்லையா என்பது இப்பொழுது அரசியல் ராஜதந்திர வட்டத்தில் மிகப்பெரிய விவாதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உத்தியானது அரசியலில் மிகப்பெரிய சூதாட்டம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். டென்மார்க்கினுடைய பிரபல சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் ஈரானியர்கள் இந்த உத்தியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த உத்தி அப்படியொன்றும் புதிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கற்பனையில் உருவாகிய யுனிக்கான ஒரு உத்தியே அல்ல என்றும் இது முன்னர் ரிச்சர்ட் நிக்சனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. அந்த கோட்பாடு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்றும் வியட்நாம் போரின் பொழுது அவர் வியட்நாமை அழிப்பதற்கு உறுதியாக இருக்கின்றார் என்றும் அவர் கையில் அணுகுண்டு இருக்கின்றது என்றும் அவரை பகைக்க முடியாதென்றும் கூறினார்கள். அத்தருணம் அவர் பலவிதமான கருத்துக்களை ஏறுக்கு மாறாக கூறி வந்தார். இந்த கோட்பாடானது ஒரு பைத்தியக்கார கோட்பாடு அல்லது மேட்மேன் தியரி என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பும் ஈரானியர்கள் நல்லவர்கள் என்று ஒரு தடவையும் ஈரானை சுடுகாடாக ஆக்குவேன் எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று இன்னொரு தடவையுமாக மாறி மாறி ஒரு நாளைக்கு பல தடவைகள் அவர் எதை சொல்லுகின்றார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நேற்றொரு பேச்சு இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாதா என்று மற்றவர்கள் சிந்திப்பார்கள் என்பதை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் ஈரானுக்கு மேல் தாறுமாறாக இந்த கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார். ஈரான் சொன்னதையும் சொல்கின்றார், ஈரான் சொல்லாததையும் சொல்லுகின்றார். இரண்டையும் உண்மையும் மெய்யும் போல கலந்து அடித்து விடுகின்றார். இப்படி செய்வதனால் உலக மக்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறப்படுகின்ற ஒரு நாட்டில் இருந்து பொய்யையா சொல்ல போகின்றார் என்று அமெரிக்க மாயையில் இருக்கின்றவர்களுக்கு அது சரி போல தெரிகின்ற பொழுது ஈரான் குற்றவாளியாக நிற்க வேண்டி வரும். இப்படியான ஒரு போரை எப்படி வெற்றி பெறுவது என்பது ஈரானுக்கு புதிய தந்திரமாகவே இருக்கும். ஏனென்றால் அமெரிக்க அதிபர் தானே ட்ரூத் சோஷல் என்கின்ற ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கி தான் நினைத்தவாறு அதில் எழுதி வருகின்றார். இதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, இதற்கு எந்த சட்ட வரையறையும் கிடையாது. இது தான் நினைத்தது எல்லாம் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. இதனால் இது மாறி மாறி சுழறுகின்ற பொழுது எதிரிகள் குழப்பமடைந்து தோற்று போய் விடுவார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நித்த பித்தம் சணல் வாதம் என்பது போன்ற பேச்சை பார்த்து பித்தப்பு வெடித்து உளர்வது போல இருக்கின்றதை பார்த்து அதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்க அந்த நாட்டினுடைய பாலங்கள், மின்சார கட்டமைப்பு இடங்கள் போன்றவற்றை உடைப்பதற்கான வேலையை இன்னொரு புறமாகவும் செய்து இருவிதமான நகர்வுகளை அவர் மேற்கொள்ளுகின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும். ஆனால் ரிச்சர்ட் நிக்சனை பொறுத்த வரையில் அவர் தொடர்ந்து இது போல வேலையை செய்யவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் 24 மணி நேரங்களும் 7 நாட்களும் இப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இது ஒரு ஆபத்தான சூதாட்டமாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இதில் உள்ள மற்ற விடயங்கள் என்ன? இப்படியெல்லாம் பேசுகின்ற அதிபருக்கு பைத்தியமா இல்லையா, இல்லை மிரட்டுகின்றாரா என்று எதிரிகள் குழம்பும் தருணம் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் அவர்கள் தடுமாறி விடுகின்றார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. கணிக்க முடியாத ஒரு தலைமை அணு ஆயுதத்தினுடைய விசையை அழுத்தும் அதிகாரத்தையும் பெற்றிருப்பதனால் எங்கே ஏறுக்கு மாறாக அதை செய்து விடுவாரோ என்கின்ற அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அதேவேளை இனிமேல் தான் நல்லவன் இல்லை என்று கூறி ஈரானிய தலைமையை பிளவுபடுத்துவதற்கு அவர் நினைக்கின்றார். ஆனால் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டு இத்தகைய செயல்களினால் தம்மை அவமானப்படுத்த முயற்சிக்கின்றார் என்றே கருதுவார்கள். எனவே தாக்குதலை வேகப்படுத்துவார்கள். அவர்கள் நிலைகுலைந்து ஆத்திரமடைந்துதான் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதலையும் நடத்தி இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அழிப்பேன் என்று எதிரிகளிடம் சவால் விடுகின்ற பொழுது அதை உலகம் மதிக்காமல் போய்விடும். ஆனால் வேறொரு விடயத்தை கவனிக்க தவறிவிட்டோம். முன்னர்
பின்னர் குத்துச்சண்டை போட்டியில் கேசியஸ் கிளே தன்னுடன் போட்டியிட்ட எதிரிகளினுடைய வீட்டிற்கு சென்று முதல் நாள் அவர்களை தாறுமாறாக திட்டி மிரட்டல் விட்டு அவர்களை தன்னளவில் முதல் நாளே நிலைகுலைய வைத்து இரவு நேரம் அவர்கள் ஆத்திரத்துடன் உறங்கி அடுத்த நாள் சண்டைக்கு வருகின்ற பொழுது அவர்களை தோற்கடித்த தந்திரங்கள் உண்டு. அதே கேசியஸ் கிளையினுடைய உத்தியை இவர் கடைபிடிக்கின்றாரா என்பதை உலக நாடுகள் இன்னமும் எழுதவில்லை. அதேவேளை இந்த உத்தி ஏற்கனவே தமிழில் சாண்டில்யனுடைய ஜவனராணி, கடல்புறா ஆகிய நாவல்களில் வந்திருக்கின்றது. இந்த நாவல்களில் வருகின்ற கதாநாயகன் மதுபானத்தை அருந்துவது, பைத்தியக்காரன் போல பேசுவது போன்ற கவன திசை திருப்பல் நடவடிக்கைகளை செய்து தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருப்பது போன்ற ஒரு கேரக்டராக வடிவமைத்திருப்பார். அதே கேரக்டரை தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதே கேரக்டரை செய்கின்ற பொழுது அதை பார்த்து ஏமாந்து போவதற்கு எதிரி பலவீனமானவனாக இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்பை விட ஈரான் இந்த விடயத்தில் ஆற்றலுள்ள நாடாக இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடகங்களை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடகங்களுக்கு பயப்படுகின்ற கோணத்தை ஈரான் எடுக்கவில்லை. இப்படியான ஆட்டங்களுக்கு எங்கே வைப்பது ஆப்பு என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேச்சுக்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய மேட்மேன் தியரி வெற்றி பெற்று விட்டதாக உலகம் பேசும். தோல்வியடைந்து விட்டால் பெரும் போரே வெடிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த போர் வெற்றியாக அமையாது, அமெரிக்காவிற்கு பெரும் பொருளாதார சுமையாக மாறப்போகின்றது என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும். அதனால் தான் அவர் இப்படியான ஏறுக்கு மாறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார். சில வேளை இந்த போரில் இருந்து வெற்றி பெற முடியாமல் திரும்பி வருவதாக இருந்தால் அந்த நேரம் அதற்கு ஏற்ற ஒரு நியாயத்தை இலகுவாக அவர் கூறுவார். ஏனென்றால் இப்பொழுது தாறுமாறாக பேசியவர் அப்பொழுதும் தாறுமாறாக பேசுவதற்கு அவர் முயற்சி எடுப்பார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் போர் வெற்றி பெற துடிக்கின்றார். தோற்று போனாலும் வெற்றியுடன் வருவதற்கு வெற்றியை தோல்வியாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுவது பாதுகாப்பான ஒரு நடவடிக்கையாகவே அமையும். மடைத்தனமான முயற்சிகளில் இருந்தெல்லாம் தப்பி பிழைப்பதற்கு இது உதவியாகவும் அமையும். இந்த உத்தியானது டொனால்ட் ட்ரம்பிடம் மட்டும் அல்ல, கடன் வாங்கி ஏமாற்றுவோர், பணத்தை திருடி ஏமாற்றுவோர் போன்றவர்கள் எல்லாம் இதை இன்று சர்வ சாதாரணமாக கடைபிடித்து வருகின்றார்கள் என்ற விடயம் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியாது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உத்தி உலகத்தை எங்கு சென்று மாட்டிவிட போகின்றது என்பதை அடுத்து வரும் 48 மணி நேரங்களுக்கு மேல் இது தாக்கு பிடிக்காது என்றே குறிப்பிடுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கடன் வாங்கியவன் கடனை கொடுக்காமல் டிமிக்கி விட இது போன்ற நாடகத்தை ஆடுவது போல இந்த போர்க்களத்தில் அவர் நாடகத்தை ஆட முடியாது. ஏனென்றால் கடனை வாங்கியவனும் திருடியவனும் தான் இப்படியான உத்தியை கடைபிடிப்பானே அல்லாமல் படையை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு இப்படி தாறுமாறாக பேசினால் அவர்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். கையில் எதுவும் இல்லாதவன் பேசுகின்ற ஒரு பேச்சை கையில் எல்லாவற்றையும் வைத்திருக்கும் ஒருவன் பேசக்கூடாது என்பதை காலம் டொனால்ட் ட்ரம்பிற்கு விளங்கப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கள் சாண்டில்யனுடைய புனைகதையில் வருவதைப் போல நிஜ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னர் இதே கோட்பாட்டை கடைபிடித்த ரிச்சர்ட் நிக்சன் தோல்வியடைந்து அமெரிக்க வரலாற்றில் நடுவழியிலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் என்பது கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.